பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியம் மற்றும் ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால் 128ஆம் சங்கீதம் 2வது வசனம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்குமாய் சொல்லுகிற ஒரு காரியம், உங்கள் கையின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீர்கள். இந்த நாளிலே ஆண்டவர் சொல்றாரு, உங்க கையின் பிரயாசத்தை நீங்க சாப்பிடுவீங்க. ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்தளவுல நம்முடைய கையின் பிரயாசத்தை அநேகர் மற்றவர்கள் சாப்பிடுகிற ஒரு நிலைமைக்கு தான் வருது. நிறைய குடும்பங்கள்ல பார்க்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, வருமானங்கள் வரும்போது அது அநேகருடைய குடும்பங்கள்ல தங்குவதே கிடையாது. அவங்க நல்ல வேலை செய்வாங்க, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிக்கக்கூடிய அநேகமான பணங்கள் அவங்க வீட்டில் தங்குறதுக்கான சூழ்நிலைகள் இல்லை. இன்னைக்கு அநேகர் போராடுகிற போராட்டமே அதுதான். ஏன்னா சேலரி வர்றதுன்னு தெரியாது, அது எங்கே போகுதுன்னே தெரியாது. மந்த் எண்ட் ஆச்சுன்னா பலருடைய நிலைமை ரொம்ப கவலைக்கிடமான ஒரு நிலைமையாக தான் இருக்குது. அப்போ உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். நீங்க அதை சாப்பிட வேண்டும். உங்கள் கையின் பிரயாசத்தை ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு உங்களுக்கு ஒரு பிஸ்னஸோ ஏதோ ஒரு காரியத்தை, உங்க வருமானத்துக்கான ஒரு வழியை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிங்கிறப்ப அதை நீங்கள் சாப்பிட வேண்டும். உங்கள் மனைவி, உங்களுடைய பிள்ளைகள், இவர்கள் எல்லாருமே அதுக்காக மட்டும்தான் தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம். ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா, அநேகருடைய வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதங்கள் இல்லாத ஒரு நிலைமையில இருக்கிறீங்க அப்படின்னா, ஏன்னா வர்ற பணம் எல்லாமே வெளியில தான் போயிருது, வெளியில போகக்கூடிய ஒரு சூழ்நிலைமையில தான் நிக்குது. அது எதுவுமே என் கையில நிற்கக்கூடிய ஒரு நிலைமையில இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். யாருக்கு இப்படி நடக்கும் அப்படின்னா, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவ. யார் சாப்பிடுவாங்க அப்படின்னா, அதுக்கு முன்பாக வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்த ஒரு வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவங்களுக்கு அவங்க கைகளின் பிரயாசத்தை அவங்க சாப்பிடுவாங்க. இன்னைக்கு கர்த்தருக்கு நம்ம பயப்படுகிற பயம் நமக்குள்ளாக இருக்கிறதா? எந்த நேரத்திலேயும் நம்மை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பயம் நமக்குள்ள எப்பயுமே இருக்கப்பட வேண்டிய ஒன்று. ஆண்டவர் அதை தான் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு அந்த பயத்தோடு கூட நம்ம இருக்கிறோமா? ஒன்று. ரெண்டாவது, அவர் வழிகளில் நடக்கிறவன். அவர் வழிகளில் நாம் நடக்கப்பட வேண்டும். எனக்குன்னு ரூட்டு, தனி ரூட்டு, நாங்கள்லாம் வித்தியாசமான ஒரு ஆட்கள் அப்படிங்கிறது கிடையாது. எனக்கு கர்த்தர் வித்தியாசமான பாதையை வச்சிருந்தாருன்னா நான் அந்த வித்தியாசமான ரூட்ல போகலாம். எனக்கு பிடிச்ச பாதையில நான் என் மனம் போன காரியத்துல தான் நான் போவேன் அப்படின்னா, உங்கள் கையின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிட முடியாது. இன்னைக்கு நம்ம வழிகளை கொஞ்சம் சீர்படுத்தி பார்க்க வேண்டிய ஒரு காரியம். கர்த்தர் காண்பிச்ச வழியில நாம போவோமானால் நிச்சயமாக இந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அநேகருடைய பிரச்சனை, மந்த் சேலரி வந்துருச்சு அப்படின்னா அடுத்தது எதுக்கு ஒன்னொன்னுக்கும் பிரித்து வச்சுட்டா கையில நமக்கு நிற்கக்கூடிய காரியங்கள் ரொம்ப கம்மி தான். அது அநேகருக்கு ஒன்று டாக்டர்ஸுக்கு போகும், அல்லது மற்ற காரியங்களில் போய் வீணான செலவுகளிலே நிறைய பேருடைய குடும்பங்கள் போய்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க கையின் பிரயாசத்தை நீங்க சாப்பிடுற ஒரு ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுக்குறேன். ஆனா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க கர்த்தருக்கு பயந்து நடக்கப்பட வேண்டும். அதோடு கூட மாத்திரம் அல்ல, அவருடைய வழியில போகணும். உங்களுக்குன்னு ஒரு வழியை நீங்களாவே மாம்சத்துல ரெடி பண்ணிட்டு நாங்க இப்படிதான் கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னு சொல்லிட முடியாது. தேவன் உங்களுக்கு வைக்கிற பாதையில நீங்க போவீங்க அப்படின்னா, உங்கள் கையின் பிரயாசம் உங்களுடையது தான். அது ஆண்டவரே உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு என்ன காரியத்தை கொடுக்கணும், உங்களுக்கு என்ன நன்மை வேண்டும், உங்களுக்கு என்ன காரியங்கள் வேண்டுங்கிறத ஆண்டவரே உங்களுக்கு செய்து கொடுக்கிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்ம வழிகளை கொஞ்சம் சீர்படுத்தி பார்க்க வேண்டிய ஒன்று. இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா? இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவரிடத்துல நீங்க கேட்டு வாங்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உமக்கு நான் பயந்து நடக்கிறேன், உமக்கு பிரியமான வழியில் நீங்க காண்பிக்கிற வழியில போறேன்ப்பா, எனக்கு அந்த ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கொடுத்து என் தலையை நிமிர பண்ணுவீராகன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம ஆண்டவர் இடத்துல கேட்க போறோம். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல கிருபை தயவின்படி ஆண்டவரே உங்க பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் சொன்ன இந்த வார்த்தை மற்றும் வாக்குத்தத்தத்தின்படியே ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் பிடித்து கொண்டு கர்த்தருடைய பாதத்துல
காத்திருந்து உம்முடைய வழிகளிலே நாங்கள் கடந்து போகும் உமக்கு பயந்து நடக்கிற ஒரு அனுபவத்தை, அந்த ஒரு இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. அப்பொழுது நீர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி எங்கள் கையின் பிரயாசத்தை நாங்கள் சாப்பிடுகிற கிருபை வேணும்ப்பா. உங்க பிள்ளைகள் எல்லாருக்கும் அந்த கிருபையை கொடுங்க. வீணான செலவுகளுக்கோ அவர்களுக்கு வர்ற வருமானத்தை அவர்களே வைத்து அவர்கள் குடும்பத்தை செழித்தவங்க அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகிறதுக்கு அந்த பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமாய் நிற்க கர்த்தர் கிருபை செய்யும்படி உங்க கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுது உங்க பிள்ளைகள் ஒப்புக் கொடுக்குறாங்க. உங்களுடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.